ஏசப்பா வருகிற ஒவ்வொரு மக்களும் எந்த விண்ணப்பத்தோடு வருகிறானோ அந்த விண்ணப்பங்களெல்லாம் ஏசப்பா நீ பரத்திலிருந்து கேட்டு ஏசப்பாவிற்கு ஒத்தாசை அனுப்பி தரும்படியாக நான் செல்கிறோம். வானத்தையும் பூமியப்படுத்த கற்றாலே ஏசப்பா நீங்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டீங்களே என்று சொன்னீங்க. கர்த்தாவே வருகிற ஒவ்வொருவரையும் ஏசப்பா கடன் தொட்டு ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. யாரெல்லாம் பலவீனமாய் சுகவீனமாய் வருகிறார்கள் ஏசப்பா அவர்களுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை ஏசப்பா நீ வகிக்கும்படியாக நாங்கள் செல்கிறோம் ஐயா. ஏசப்பா ஸ்தோத்திரம். சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிப்பேன் என்றவரே வருகின்ற ஒவ்வொருவரும் சிறியோரும் பெரியோரும் முதல் ஏசப்பா நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செல்கிறோம். கர்த்தாவே வரப்பட்ட தடைப்பிள்ளை பிள்ளைகளே நாம் ஏசப்பா நீ துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக நாங்கள் செல்கிறோம். கர்த்தாவே ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே பிள்ளைகள் வாய்வு பிள்ளைகளை ஏசப்பா நீர் கரம் பிடித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் செல்கிறோம். கர்த்தாவே பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தந்து ஏசப்பா அதன்படி நடக்க திருவை விரும்பியாக நாங்கள் செல்கிறோம். கர்த்தாவே ஏசப்பா சிறு பிள்ளைகளே ஏசப்பா நீ பாதுகாத்து அரவணைத்துக் கொள்ளும். கர்த்தாவே எந்த தீமையான மருந்துகளே ஏசப்பா பிள்ளைகளை தாக்காதவனே ஏசப்பா பிள்ளைகளை வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தாவே ஏசப்பா ஸ்தோத்திரம். கர்த்தாவே வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு ஏசப்பா வேலை வாய்ப்பை வருமானத்தை ஏற்படுத்தி தரும்படியாகவும் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஏசப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே இந்த ரெகுபூர் சபையில் ஏசப்பா அற்புதங்கள் அதிசயங்கள் நிகழும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே வருகின்ற ஒவ்வொருவரும் ஏசப்பா ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தாவே ஏசப்பா இந்த தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எங்கள் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று சொன்னவொன்னே ஏசப்பா எங்கள் தேசத்தை வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே எங்கள் தேசத்தை ஆழ்வதற்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர் ரட்சிப்பின் பாதையில் வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஏசப்பா வரும் அந்த வாரத்தில் வரும் ஏசப்பா தேர்தல் முடிவு ஏசப்பா நம்ம புகழ்ந்தாய் அமையபடியாகவும் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே வாசிங்க 20 வாசிங்க வேகமாக. தேவனுக்கு பிரியமான காரியங்கள் நோவா என்ன செய்தார் பாருங்க. வேகமாக வேகமாக எடுத்து வாசிங்க. அப்பொழுது நோவா ஒரு பலிபீடத்தை கட்டி சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டார். அதை சுகந்த வாசனையாய் ஆண்டவர் நுகர்ந்தார். தேவனுக்கு பிரியமான மனுஷனாக மனுஷியாக ஒரு பலிபீடத்தில் தேவன் முன்பாக அந்த ஓய்வு நாளிலே அமர்ந்திருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் சுகந்த வாசனை மூர்ந்து பார்க்கிறார், ஏற்றுக்கொள்கிறார். எனக்கு வாழ்க்கையில இவங்க ஒன்றுமே புரியல. கண்மூடித்தனமான காரியங்கள், தன்னை ஞானி என்று எண்ணிக்கொள்வது. நம்ம தான் பாருங்களேன், நேற்று ஒரு போன வாரத்தில் 2 பேர் பாடத்துக்கு போடியாண்டாங்க. வாரத்தில் ஒருத்தருமே வரல. எப்படி இருக்குது பாருங்க. சுகந்த வாசனைகள். தாகம் உள்ளவங்களும் தண்ணீர் ஊற்றுவார். இப்போ தேவனுடைய சமூகத்தில் இருப்பது அது கிருபை தான். நீ வரலன்னா உனக்கு கிருபை இல்லைன்னு அர்த்தம். கிருபை ஆண்டவரே கையேந்த வர ஒரு 10 லேட் ஆயிடுச்சு. நான் போய் தொடச்சு எனக்குள்ளே யாரையும் எது கடவுளுடைய பணிசனே எனக்கு உயிர். செருப்பை பிறக்க சொன்னாலும் பிறக்குவேன், எடுத்து அடுக்க சொன்னாலும் அடுக்குவேன். எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இது ராஜ்யத்தின் பணி. நீங்கள் எதிர்பார்த்து வந்தனா ஒன்றும் நடக்காது. இங்கே அங்கே பார்த்து வந்தோம்னா ஆசீர்வாதம். ஒரு கூட்டம் எழுமோனா அப்போ தான் ஒரு ஆசீர்வாதம். ஞாயிற்றுக்கிழமை இது வரலையே ஃபோன் பண்ணி ஒன்றுனா அப்படியெல்லாம் கூப்பிட்டுலாம் உனக்கு கொடுக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. வார்த்தையை தேவனுடைய வார்த்தையை தாகத்தோடு வந்தால் கர்த்தர் உனக்கு பேச போகிறாரு. நீ தாகத்தோடு வராட எங்கேயும் போ. தாகம் தான் முக்கியம். நீங்கள் சங்கீதம் ஏசி 55:1-2 வாசி பாருங்க. அங்கே என்ன மட்டும் இருந்தால் போதும். சீக்கிரம் வேகமா ஐயா கையில் கொடுக்கணும். சில சாட்சி சொல்லிட்டு சீக்கிரம் வேகமாக ஏசி 55:1 வேகமா வாசிங்க. நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அன்னைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமின்றி விலையுமின்றி சரி அம்மா தேங்க்ஸ்மா. அங்கே சொல்லுகிறது எதற்காக வந்தவனுக்கு கிடைக்குன்னு சொல்லியிருக்காரு. தாகமா இருந்தா போதும். தாகம் தான் வேணும் மனுஷ வாழ்க்கையில. தாகம் இல்லாத எந்த காரியம் வாய்க்கவே படாது. அதை புரிஞ்சுக்கணும் சரிங்களா. தாகத்தோடு வரணும் சர்ச்சைக்கு. ஆண்டவரே எனக்கு என்ன பேச போறேன், இந்த 6 நாள் எனக்கு என்ன பதில் கொடுக்க போறேன். தாகம். ஐயோ பாஸ்டர் போன வாரமே சொன்னாரு, இந்த வாரம் என்ன வெட்டைக்காலுக்கெல்லாம் அங்க தாகம். கேட்குற நீங்க வந்தீங்களே வரலையான்னு கேட்குறாரு.
நான் செத்தாலும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் தான் சாவேன். செத்தாலும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் தான் செத்து கிடப்பேன். அப்போ கூட சொல்லுவேன், என் ஜனங்களை ஓரமாக தூக்கி போட்டுருவேன். இவனை பெருசாக ப்ரேயர் பண்ணிட்டு கொண்டு போய் போச்சிருங்க. ஞாயிற்றுக்கிழமை தேவனுக்கு உகந்த வாசனை. அது ஒரு நாள் அசட்டை பண்ணக்கூடாது. அசட்டை பண்ண காலெல்லாம் போதும். இது ஒரு தருணம். உலகத்துல யாரும் டீச்சர் சொல்றாங்க, வாத்தியார் சொல்லிட்டா, இல்ல அப்பா சொல்லிட்டா, அம்மா சொல்ற ஓடி போய் செய்வோம். தேவனுடைய வெளியேற பெற்ற பணி, பயம், தாகம், அப்ப மட்டும்தான் ஆசீர்வாதம். நீங்க ஒரே ஒரு விஷயம் பாருங்க, கட்டிடத்துல எவ்வளவு உத்தமா நேற்று கூட ஆண்டவர் இடத்துல பேசின காரியம் தான். எடுத்து சங்கீதம் 33:18 வாசிங்கள சீக்கிரம் வேகமாக. சங்கீதம் 33:18. தமக்கு பயந்து நல்ல கவனிய, தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேலே எதுக்கு விடுவிக்கிறாரா? மரணத்துக்கே விடுவிக்கிறார். யாரு? தேவனுடைய சமூகத்தில் பயந்து தேவனுக்காக காத்திருக்கூடிய மரணமே வந்தாலும் உன்னை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அடுத்து ஒண்ணு சொல்றாரு, வாசிங்க 19. பஞ்சத்தில் அவர்களை பாத்தீங்களா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ற? என் அப்பன் கொடுத்த வாக்கு தத்துவம், என் சாமி உயிரோடு இருக்கு, செத்து போல. அவர் சொன்னதை அப்படியே செய்து காட்டுகிற தேவன். தெரியாத இன்னைக்கு உலகத்துல எதுக்காக ஓடுறோம்? சாட்சி சொல்லிட்டாரு, சுயதட்டை கொடுக்குறேன். வாரம் எங்க அரணுடைய அந்த இயக்கத்துக்காக நாங்க ஏற்காடு போட சூழ்நிலை, சுத்தமா என்ற பைசாவே இல்லை. கடவுளோட ஒன்றுன்னு சொன்னேன், அந்த ஒரே நாங்க போக சித்தமா இருந்தா எனக்கு டிக்கெட்டு போட்டாங்க, பாஸ்டமாக்கு போடல. திடீர்னு என்ன பண்ண, லக்கு வந்துருச்சு அந்த அம்மாவுக்கு. உடனே எங்க பாஸ்ட் முத்து பாஸ்ட் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி நீங்க பாஸ்டமா கூப்பிடுவாங்க அப்படின்னாங்க. என்கிட்ட காசு கிடையாதுயான்ட்டு, நீங்க வாங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நல்லா கவனிங்க, பார்த்துக்க சொல்லிட்டாங்க. சரி, டிக்கெட்டு தான் அவங்க பார்த்துக்குவாங்க, செலவுக்கு யார் பார்ப்பாங்க? அம்மா தானே. ஓ, அதுக்கு காசு கூடியான்னு கேட்க முடியுமா ஐயாவது? அப்போ ஜோம் பண்ணேன், கடவுளே நான் என்ன பண்ணுறேன்னு தெரியலப்பான்னு. எப்பவுமே வியாழக்கிழமை போய் எங்கள் அம்மாவுக்கு ஜெபிப்பேன். எங்கள் அம்மாவுக்கு போய் ஜெபிப்பேன், வியாழக்கிழமைனா போய் ஜெபிப்பேன். ஜெபிக்கும் போதே, தம்பி எனக்கு நேரத்தெல்லாம் உடம்பு சரியில்லை தம்பி, அதனால் ஒன்றுமே அப்படி இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு சூழ்நிலை இருக்குது, நான் கொண்டு போய் என் ஹாஸ்பிட்டலுக்காக கொடுக்கணும், நான் செத்தாலும் செத்துட்டு போகிறேன், என் பிள்ளை வருவான் நான் அவனுக்கு கொடுப்பேன்னு சொல்லி அவங்க 500 ரூபா எடுத்து வச்சுன்னு இருக்கிறாங்க. கைத்தட்டுங்கள, பிள்ளை வருவான் அப்படின்ட்டு பாருங்களா, 500 ரூபா கட்டி வச்சு பாருங்க. போகிறேன், எல்லாம் ப்ரேயெல்லாம் முடிச்சதுமா, நான் நாளைக்கு ஊருக்கு போகிறேன், ஏற்காடு போயிடுவேன், ப்ரே பண்ணிக்கோன்னா பைபிள் திறந்து 500 எடுத்து கொடுக்குறாங்க. தேவன் எப்படியாப்பட்டவராங்க? கையில் காசு யாருக்காவது ஒரு ஏவுதல் இருக்கா பாருங்க, ஒருத்தர் ஃபோன் பண்ணி கூட கேட்க மாட்டாங்க, ஏன் எப்படி இருக்கிறீங்க, போயிட்டு எப்போ வருஷம். தகப்பனை எப்படி நேசிக்கிறது போல ஒரு பாஸ்டர் நேசிக்கிறாயோ அப்போதான் கடவுள் ஒன்றை பார்த்துட்டு இருப்பார். அப்போ அங்கே கொடுத்து பார்த்தா அடுத்து ஆண்டவர் ஜோமான 500 ரூபா பார்த்தாதப்பா, புருஷன் பண்ணி 2 பேர் போகிறோம்ல, என்ன பண்ணுவேன்? அப்போ கடவுள் சில வெளிப்பாடு கொடுத்தாரு, அதேபடி ஜெபம் பண்ண கொடுத்தாரு. இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஏற்காடில் சரி இங்கே வரைக்கும் வந்துட்டோமே, இந்த ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஏற்காடில் சில விஷயங்களாம் பார்க்க போகிறோம். அப்போ ஒரு மலை மேலே ஏறிட்டு இருக்கிறோம். பாஸ்ட் நம்ம என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு அந்த பாப்கார்ன் என்னது என்ன கேட்டது, ஸ்வீட் கார்ன் வாங்கி கொடுத்துனாங்க. திருப்பி ரிட்டர்ன் போக எனக்கு காசு கிடையாது. நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு என்ன இல்லை, காசு இல்லை. அதோட ஜெபம் பண்ணேன், அந்த ஒரே ஒய்ஃபுப்பா, நான் என்ன மலையில் போய் அவளை அங்கே உட்கார வச்சுட்டேன். சொன்னேன், டேடி நான் இங்கே காட்டில் வந்து நிற்கிறேன், யார்கிட்ட போய் நிற்க, நீ தான் எனக்கு உதவி பண்ணணும். என் நண்பர்கிட்ட இருந்து 500 ரூபா வந்து உங்களுக்கு, நண்பர்கிட்ட இருந்தே 500 ரூபாய் என்ன பண்ணுறாரு, அதுதான் எங்களை இன்னைக்கு வரைக்கும் காப்பாற்று. ஆகணும் தெரியுமா, என் அப்பன் இயேசுவை மாத்திரம் தான் என்ன பண்ணுறேன், நம்பிக்கை எல்லாம் கேட்ட பாஸ்டம் சொல்லி, பாஸ்டமா நீ இதெல்லாம் பயப்படாத, ஒரே நாளில் ஒரே காரியம் தான் ஆண்டவர் அற்புதமாக செய்து காட்டுவார். எது சொல்கிறது, சொப்பனத்தை காண்பது கூட வாழ்க்கையை மாற்றுவார் தேவன். கனவு கண்ட மாதிரி நடக்கும். இதெல்லாம் நீ பார்க்காதே, தேவனுக்கு முன்பாக உண்மையாயிரு, அப்பதான் அற்புதம் நடக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அநேக சாட்சிகளை என்னால சொல்ல முடியும், என்னால் சொல்ல முடியும். நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா போகும்போது அவ்வளோ பெஸ்ட்டாக போனோம், வரும்போதும் பெஸ்ட்டாக வந்தோம். பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் வருஷத்துக்கு போகும்போது எழில் வீட்டில் அப்படியே சுண்டல் வச்சு கொடுப்பாங்க, ரொம்ப பாராட்டினாங்க. இந்த வருஷம் நல்ல அழகாக ஆண்டவர் ஏற்காடு பயணத்தை ஆசிரிச்சாரு. அங்கே நிறைய பிரயோஜனம் இருந்தது எங்கள் வாழ்க்கையில். போயிட்டு பார்த்தீங்கன்னா போன வருஷம் அங்கே தரிசனத்தோடு வந்தேன், தரிசனத்தோடு வந்து தான் திருமணம் பண்ணேன் பாஸ்டமாக.
திருப்பி நான் அங்கே ஏற்காடு சொன்னோடனே கடவுள்கிட்ட ஒன்று சொன்னேன், அவள் கூட வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் தான் நான் நினச்சேன். தேவனுடைய சித்தம் தான் எனக்கு முக்கியம். அப்போ சொன்னேன் வந்தால் நல்லாயிருக்கும், எனக்கு தனியாக போக எனக்கு இஷ்டமே இல்லை. இதை பற்றியே பாசிட்டிவ் பற்றி அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் அங்கே தரிசனத்தை போட்டால் அந்த இடத்துல அவங்க கூப்பிட்டு போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு. கிறிஸ்டில் பார்த்தா அவங்க 2 பேரும் நாங்கள் ஜோடியாக தான் போயிட்டு வந்தோம். 10 நாள் போன வாட்டி தனியாக போன வருஷம் ஜோடியாக போனேன். அடுத்த தடவை வரும்போது சொல்லிட்டு வந்திருக்கேன், சப்போஸ் அடுத்த வருஷம் ஏற்காடு போனால் எங்கள் எழில் குடும்பத்தையும் நான் கூப்பிட்டு வந்து ஜோம் பண்ணுறது. எழில் குடும்பத்தையும் கூப்பிட்டு இல்லை காசு என்ன அவங்க மட்டும் தான் பெரிய, நீ வா பணத்தோடு வா. எழில் குடும்பத்தையும் பணத்தோடு தான் கூப்பிட்டு போவேன். நான் சும்மா யாரையும் கூப்பிட்டு போக முடியாது. வர விருப்பம் என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணி வந்து ஆசீர்வாதம் தான் இருந்தது. பார்த்தீங்கன்னா அந்த இடமே பார்த்தீங்கன்னா ஏற்காடில் நாங்கள் அந்த மலை மேலே உச்சியில் நிற்கிறோம். அந்த மேகம் அப்படியே நம்ம மேலே வந்து படுது. அவ்வளோ அழகாக மேலேருந்து பார்த்தா பூரா பனி தான். ஊரு கீழே பார்த்தா எங்கேயோ இருக்குது. அது எத்தனை அடின்னு எனக்கு சொல்ல தெரியல. மொத்தம் 3 பெண்டு இருக்குது, 20 பெண்டு இருக்குது. போய் வண்டி போய் டேரக்டெல்லாம் ஏற முடியாது. ரிவேஸ் வந்து தான் ஏறி போகிறாங்க. இறங்கும் போது அப்படிதான் ஒரு அப்படியேப்பட்ட ஒரு பயணம். நல்ல அது பிரசனத்தோடு எத்தனை ஊழியக்காரங்க அத்தனை அங்கே நான் படுத்து கிடக்கிறேன். நைட்டு பிரசனம் அப்படியே அசைவாடுறதை பார்த்தேன் நான். அவ்வளோ பெரிய வெளியேற பெற்ற தேவனுடைய அந்த ஒரு பாக்கியத்தை தேவன் இந்த வாரத்தில் கொடுத்தாரு. ஏற்கனவே எடுத்த ஆண்டவர் நேர்த்தியாக ஆசிர்வதிச்சார். ஒரு குறையில்லாதபடி அதோடு சொன்னேன். நான் கூட வண்டி கூட நான் இதில் போட்டு போயிருந்தேன். நிறைய துட்டு கட்டுவானு பார்த்தேன். 80 ரூபா கேட்டான், கொடுத்துருவேன். புரியுதுங்களா உங்களுக்கு? தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது எல்லாத்தையும் நம்ம செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவன் இந்த சாட்சி ஆசீர்வதிக்கட்டும். அது மாதிரி சுவேதம் சாட்சி சொல்வா இதுமா கேமரா கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் வந்துட்டு 12th முடிக்கும் போது எனக்கு என்னன்னா காலேஜ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஐடியா இல்லை. எனக்கு எப்படின்னா 12th முடிச்சோடனே சரி ஏதாவது ஒரு பியூட்டிஷியன் லைன் அந்த மாதிரி போகணும் தான் எனக்கு ஆசை இருந்தது. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, எங்கள் அம்மா சொன்னாங்க, இல்லைப்பா அது உன் கையில் ஒரு டிகிரி இருந்தால் தான் உனக்குன்னு ஒரு மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அதே மாதிரி என்ன பண்ணேன், சரி ப்ரேயர் பண்ணேன், பாஸ்டர்கிட்டே ப்ரேயர் பண்ணோம். பாஸ்டர் சொன்னேன், அது ஆமாம்மா நீ படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் படிக்க வேண்டிய காரணத்துக்காக நான் ஜெபம் பண்ணோம். அதே மாதிரி என்ன ஆச்சுன்னா காலேஜ் நாங்கள் நிறைய இடத்துல காலேஜ் போட்டோம். என்னோடய மார்க் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கிறதுனால எனக்கு சில கோர்ஸ் நான் கேட்ட கோர்ஸ் கிடைக்கல. ஆனால் எனக்கு என்னென்னா எனக்கு இந்த மேத்ஸ் இருக்கிற கோர்ஸ் எனக்கு வரக்கூடாதுன்னு தான் ப்ரேயர் பண்ணேன். அதே மாதிரி எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, அதுக்கு 80,000 கேட்டாங்க ஃபீஸ் இந்த கோர்ஸ் வேணும்னா. எங்கள் அம்மா கிட்ட நான் சொன்னேன், 80,000லாம் வேண்டாமா, எனக்கு நான் ப்ரேயர் பண்ணியிருக்கேன், எனக்கு அந்த மேத்ஸ் இல்லாத கோர்ஸ் வரும். அதே மாதிரி எனக்கு பிடிச்சிருக்கணும் அது படிக்க. ஏன்னா ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தா தான் படிக்கவும் தோணும். பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு படிக்கணும்னா இன்ட்ரெஸ்டாகவே இருக்காது. அதே மாதிரி ப்ரேயர் பண்ண பாஸ்ட்டும் ப்ரேயர் பண்ணாங்க. பாஸ்ட்டுமே இன்னொரு கோர்ஸ்க்காக எங்கள் கூட இன்னொருத்தவங்களுக்குலாம் பேசினாங்க. ஆனால் அது நாங்கள் என்னதான் போய் பேசியோ அது ஆண்டவருக்கு சித்தமாக இல்லாததுனால அது நடக்கலை. அதே மாதிரி நான் ப்ரேயர் பண்ணபடியே அது என்ன ஆச்சுன்னா நான் BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்து என்ன பண்ணேன், காலேஜ் ஜாயின் பண்ணேன். அதே மாதிரி ஃபீஸுமே கம்மி தான். அப்புறமா காலேஜ் ஜாயின் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சு, ஃபஸ்ட்டு செம் அரியர் இல்லாமல் கிளியர் பண்ணிட்டு வந்துட்டு எல்லாத்துலேயுமே A தான். எதுலேயுமே நான் B அப்படின்னு எதுலேயுமே வரவே இல்லை, A தான் வந்தேன். அப்புறம் செகண்ட் செம் இப்போ முடிஞ்சுது. அதுலேயும் நான் என்ன பண்ணேன், எல்லாத்துலேயுமே A% தான், A+A1 அப்படி தான் வந்தது. தமிழ் மட்டும் கொஞ்சம் வராததுனால அதில் B விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் சரி அது நெக்ஸ்ட் செம்மில் கூட நம்ம செகண்ட் இயரில் கூட வேறு சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம் தமிழுக்கு பதிலாக. ஏன்னா ஃபஸ்ட் இயர்னால கம்பல்சரி தமிழ் படிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது ஆகஸ்ட் மந்தில் எனக்கு ஒரு டீச்சர் என்னை கூப்பிட்டு பேசினாங்க. பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா ஃபேமிலி சுச்சுவேஷன்லாம் பற்றி கேட்டாங்க. அதே மாதிரி என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன்லாம் சொன்னேன், இங்கே இருக்கேன் அப்படி எல்லா விஷயத்தையும் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அவங்க என்ன பண்ணாங்க, நான் உனக்காக ஒரு ஸ்காலர்ஷிப் எழுதி போடுறேம்மா, அந்த ஸ்காலர்ஷிப் கிடச்சா, ஏன்னா அந்த ஸ்காலர்ஷிப் கிடச்சா எனக்கு நான் டெப்த் ஆகுற வரைக்குமே அந்த ஸ்காலர்ஷிப் எனக்கு யூஸ் ஆகுமா. ஃபஸ்ட் இயரு செகண்ட் இயரு PG படிக்கும்போது மேரேஜ் ஆகி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் எல்லாத்துக்குமே அந்த இது ஸ்காலர்ஷிப் வரும், எழுதி போட்டால் உன்னோட லக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அது எப்படி வருதுன்னா இந்த உமன் ஃபவுண்டேஷன் அப்படின்றதுல அந்த வரிசையில் வருது. என்னோடய மார்க் ஷீட் வச்சுமே நான் போட்டேன். என்னோடய மார்க் ஷீட் ஃபஸ்ட்டு செம் செகண்ட் செம் இப்போது செகண்ட் செம்மோட மார்க் ஷீட் மேம் அமுச்சு விட்டாங்க PDF-ஆக அவங்களுக்கு. அமுச்சு விட்டுட்டு நான் என்ன பண்ணேன், நான் சரி ப்ரேயர் பண்ணேன், ஏசப்பா உங்களுடைய சித்தம் அது கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செகண்ட் செம் மார்க் போன வாரம் தானே சாட்சி சொன்னேன், அது வந்தது. நான் திங்கக்கிழமை அமுச்சு விட்டேன். நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன், எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே. ஆனால் அதில் கூட நிறைய
இந்த டேட்க்கான அனுப்பணும், டேட் இருக்குது, ஆனால் என்னோட பிடிஎஃப் சப்மிட் ஆக மாட்டேங்குது உள்ளே போயிட்டு. ஏன்னா அதுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, அதில் போய் சப்மிட் அவங்க பண்ணுறாங்க, லோட் ஆகுது, திரும்பவும் 0ல் வந்துட்டு அதில் போய் டவுன்லோட் ஆக மாட்டேங்குது. சரி, அது அப்படியே கொஞ்ச நேரம் அவங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண, இருமா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், நான் அது கிடைக்கும், நீ கவலைப்படாத அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன், சரி ப்ரேயர் பண்ணிட்டு நான் விட்டுட்டேன். சரி, அது ஆண்டவரோட சித்தமாக இருந்தால் அது நடக்கும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சு, சாட்டர்டே வந்து ஈவினிங்காக எனக்கு கால் வந்துச்சு அந்த ஃபவுண்டேஷன்லேருந்து, இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் விழுந்திருக்குமா, அது வந்து எப்படின்னா அந்த உமன் அந்த ஸ்காலர்ஷிப் விழுந்துருக்கு, எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுமே என்ன சொன்னாங்க, கர்த்தருக்கு நன்றி சொன்னாங்க. எனக்கு எப்படின்னா இந்த ஒரு ஸ்காலர்ஷிப்ன்றது ஸ்கூல்லலாம் வந்துட்டு 1 வருஷம் அவ்வளோதான், அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப் வராது. இந்த ஸ்காலர்ஷிப் வந்து ரொம்ப எனக்கே புதுசாக இருக்குது, கேட்குறவங்களுக்கே அது புதுசாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி எனக்கே புதுசு கிடைச்சா நல்லா தான் இருக்கும். ஏன்னா 10th வரைக்கும் எங்கள் அம்மா அவ்வளோ செலவு பண்ணி படிக்க வச்சுட்டாங்க. 11th 12th கவர்மெண்ட் போட்டேன். காலேஜுமே சரி ஓகே, காலேஜுமே கம்மியான ஃபீஸில் தான் போய் ஜாயின் பண்ணேன். சரி இது கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா பிஜி நான் படிக்க வேண்டியது இருக்குது, பிஜிக்கு இன்னும் அதிகமாக செலவாகும். சரி பிஜி படிக்கும்போது கூட இந்த ஸ்காலர்ஷிப் தான் எனக்கு யூஸ் ஆகும். அதே நான் என்னென்ன கரெக்டாக ஒவ்வொரு விஷயத்துக்காக அது பாயிண்டாக ஜெபிச்சேன், அதே மாதிரி கரெக்டாக அந்தந்த இதுக்கு கரெக்டாக யூஸப் பண்ணி கொடுத்தாரு. அதுக்காக கர்த்தருக்கு நன்றி. இது மாத்திரம் இல்லை, எங்கள் அம்மா வந்து வீட்டு வேலை தான் பார்க்குறாங்க. நேற்று வந்து அவங்க ஒரு இடத்துக்கு ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போகும்போது என்ன பண்ணாங்க, அவங்களால முடியலையா, ஏன்னா ஒரு 5 வீடு கிட்ட செய்கிறாங்க. இன்னொரு வீடு போகும்போது என்னால் முடியல, என்ன பண்ணுறது, லீவ் சொல்லிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லி, ஏன்னா வெயில் நேற்று முந்தானத்து ரொம்ப வெயிலாக இருந்ததுன்னா அவங்களால முடியல, என்னால் முடியலையே சப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் ஏறி போயிட்டே இருக்காங்க. சரி வேண்டாம், எனக்கு துணி தைக்க கொடுத்துருந்தாங்க, அதை மட்டும் கொடுத்துட்டு நம்ம லீவ் சொல்லிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அப்படி தான் சொல்லிட்டு போனாங்களாம். வேலை போயிட்டோடனே அவங்க சொல்கிறாங்க, நீ இன்னைக்கு இந்த வேலையெல்லாம் முடிச்சிரு, நீ 4 நாளைக்கு லீவ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க அதேபடி ஆண்டவர் எடுத்து கொடுத்தாங்க. சாட்சிகளை கர்த்தர் காத்துக்கொள்ளணும். சாட்சி தான் முக்கியம். இது ரசிக்கப்பட்ட நோக்கமே சாட்சி. சாட்சியோடு இருக்கிறது தான் அழகான வாழ்க்கைகள் இருக்குது. இது சாட்சி இல்லாத வாழ்க்கை தான் அநேகர் வாழ்க்கையில் இருக்குது. ரசிக்கப்பட்டிருப்பாங்க, சாட்சியே இருக்குது. உலகம் குடிக்கும், இவனு குடிப்பான், அவன் டம் பண்ணிப்பான், இவனும் டம் பண்ணிப்பான். அது விபச்சாரம் பண்ணி, இது விபச்சாரம், அது உலகத்தை சுற்றி, இது உலகத்தை சுற்றி, அது பொறிக்கிறது, இது பொறிக்கிறது. கேட்ட சாட்சியே இருக்குது. கிறிஸ்துவனுடைய சாட்சி அப்படிதானே. நம்ம யாரை ஞானஸ்நானம் பற்றி யாரை தரித்திருக்கிறோம் சொல்லுங்களா, வாய் திறந்து இயேசுவே தரித்திருக்கிறோம். உடனே என்னவா பார்ப்பாங்க, நீ ரோட்டில் போகும்போது சண்டை நீ போட ஒன்றும் இல்லை. ரோட்டில் போகும்போது நீ சண்டை போடு, சர்ச்சைக்கு போகிற பிள்ளை தானே, சர்ச்சைக்கு போகிற அம்மா தானே, சண்டை போடலாமான்னு கேட்பாங்க. அவங்களுக்கு கேட்கவே மாட்டாங்க, புரியுது அவங்களுக்கு. அப்போ சாட்சி வெளிப்பாடு முக்கியம். நான் நிறைய சாட்சிகள் சொல்ல முடியும். எனக்கு எல்லாமே சாட்சி ஃபுல்லாக ஜபத்தில் தான். எதெல்லாம் கேட்கிறனோ, எந்த காரியெல்லாம் கேட்கிறனோ அது மட்டும்தான் நடக்கும். ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, யாரெல்லாம் நிற்க முடியும்னா தேவனுக்காக நிற்கிறவன் மட்டும்தான் நிற்பான். அவனுக்காக நிற்கிறவனா ஓடிடுவான். அவனுக்காக நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும், நம்ம பொண்டாட்டி நல்லா இருக்கணும், ஓடி இருப்பாருங்க. ஏன் ஓடிதுன்னு கிடைக்காது. ஆண்டவருக்காக நிற்கும் போது ஆண்டவர் சொல்ற முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சில பேர் நம்ம போன ஆமா இந்த ஆளுவும் புருஷன் முன்னாடி போனா இவனுக்கே நம்மளாம் காசு அனுப்பணும். சில பேர் சொல்லுவாங்க, கடவுள் சொல்லிட்டாரு, சாரி பார்த்து உதவி வீட்டுக்கு எலியா போறாரு, போனோடனே இருக்குதுன்னு சொன்ன அந்த அம்மா இருக்கிறதே கொஞ்சம் தான், நானும் என் பிள்ளை சாக கிடக்கும். கடைசியில் அந்த பிள்ளை செத்து போச்சு தெரியுமா அவங்க. அவன் ஒழுங்கா கொடுத்தானா பிரச்சனையே இல்லை. கொடுக்கும்போது முறுமுத்து கொடுக்குறது, கொடுக்கும்போது நானே பிள்ளை சாக கிடக்குறோம் அப்படின்னா சந்தோஷமா கொடுத்து அந்த பிள்ளை செத்துருக்காது. கடைசியில் அந்த ஊழிகாரனை காப்பாற்றி விட்டு வந்தான். நீங்க அந்த வசனத்தை எடுத்து பார்த்தா தெரியும். அப்ப வாழ்க்கையில் ஆண்டவருக்காக தேவனுக்காக கொடுக்கிற எந்த காரியத்தையோ ஒரே ஒரு கலசம் கொடுக்குற நீதிமன்றம் என்ன பண்ண மாட்டான், அதை இழந்து போக மாட்டான். ஆண்டவர் 1000 மடங்கா 2 தான் கொடுப்பாரு. நிறைய காரியங்கள் என்னால இன்னைக்கு கூட காலைல ஒன்றும் இல்லை, ஒரு ஊழியக்காரன் வந்திருக்காங்க, உனக்கு ஆகாரம் கொடுக்கணும், நான் எங்க போறேன் எனக்கே தெரியல, கடவுள்கிட்ட கேட்டேன், ஒரு வழியை தேவன் ஆயத்தப்படுத்தினான். அது புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையில வெற்றி எங்க அப்படின்னா நீங்க தேடும் போதுதான் கிடைக்கும். அதனால நிறைய பேர் ஒரே ஒரு அப்படியே எழுதிருப்போம், அப்படியே எழுந்திருக்கணும் கொஞ்ச நேரம். நான் அழுத போதெல்லாம்
என் அருகில் வந்தவரே உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே அன்பாகி பெற்று சொல்வார்கள் அதிசயமாயிட்டு போவார்கள் அன்பாகி பெற்று சொல்வார்கள் அதிசயமாயிட்டு போவார்கள் அன்பே சர்வவரும் நீதானையா அன்பே சர்வவரும் நீதானையா உன்னை எனக்கு யாரையா உன்னை எனக்கு யாரையா என் அருகில் வந்தவரே கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. நன்றி ஆண்டவரே, இந்த அருமையான அற்புதமான இந்த வேலையில கூட ஆராதனையில் எங்களோட அசைவாடி உங்களுடைய வார்த்தைகளை ஆண்டவர் நாங்கள் கேட்க விரும்புகிறோம். எங்களோட வாங்க, உங்களுடைய திட்டமான வார்த்தைகளை கொடுங்க. பேசுவது ஐயா அல்ல, நீங்களே பேசுங்க. உங்களுடைய சத்தத்தை கேட்க விரும்புகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இது மட்டும் உதவி செய்த தேவன் இனி காத்துக்கொள்ளும். பேசு நாமத்தில் சிந்திக்கிறோம். நல்ல அப்படியே பாருங்க. ஏன் அன்பாய் இருப்பவர்கள் அலட்சியமாக விட்டு போவார்கள்? பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் 5 வருஷம் முன்னாடி ஒரு குடும்பம் அந்த சபைக்கு வந்துருந்துச்சு. அந்த பாப்பா என்னை அப்பான்னு கூப்பிடும். நான் சாகிறது வரைக்கும் உன் கூட இருந்து நான் உன்னை எடுத்து போட்டு தான்ப்பா நான் போவேன்னு சொன்னான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடைசி வரைக்கும் என் கூடயே இருப்பான்னு சொன்னாங்க. ஒருத்தர் உலகமே இருந்தாலும் சரி நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்னார். எல்லாம் ஓடி போச்சு. இது உலகத்துடைய அன்பு. தேவ அன்பு இருக்கிறவங்க நிற்பாங்க. தேவ அன்பு இருக்கிறவங்க என்னைக்குமே என்ன பண்ணுவாங்க? நிற்பாங்க. ஏன் கற்றுக்கூடிய உலகத்தின் அன்பு மாயை, உலகத்துடைய அன்பு மாயை, தேவனுடைய அன்பு மட்டும்தான் மெய். அப்போ வாழ்க்கையில நீ எந்த அன்புக்குள்ள இருக்கிறன்னு புரிந்து கொண்டு ஓடுங்க. இந்த ரெகபோத் திருச்சபையில சத்தியம் மட்டும்தான் வெளிப்படும். மாம்சத்துடைய காரியங்கள் வெளிப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் எல்லா காரியத்தையும் கொடுப்பார். போன வாரம் வரைக்கும் ஏற்காடு போமான்னு ஒரு திட்டம் இருக்குது. போயிட்டு வந்துட்டு பேசிட்டு இருக்கேன் பாருங்க. புரியுதுங்களா? குறித்தது அப்படியே நிறைவேற்றுகிற தேவன் அவர். அதனால எதை குறித்து நம்மளுக்கு என்ன பண்ண கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் இன்னைக்கு உங்களுக்காக வரக்கூடிய வாரங்கள் என்னெல்லாம் கொடுக்க விரும்புகிறாரோ அந்த வார்த்தையை ஐயா மூலம் கொடுப்பாரு. அதை பெற்றுக்கொள்வோம். ஐயா சில காரியங்கள் சொல்லுறீங்க. சரி, ஓகே. வாசிக்க சொல்லவா? ஆமாம், 24 ரைட். பார்த்தீங்கன்னா எல்லாம் எழுந்து நின்றுக்கோங்க. சங்கீதம் 24 எடுத்துக்கோங்க. சங்கீதம் 24. பைபிள் இல்லையாமா உங்களுக்கு? பைபிள் இல்லைம்மா? எடுத்து கையில் வச்சுக்கோங்க. எங்க சுவேதாங்க? சரி. முதல் கவனிங்க. முதல் ஒருத்தர் படிக்கணும், 2வது ஒருத்தர் படிக்கணும். அப்படியா? முதல்ல ஒருத்தர் தனியா வாசிங்க. 2வது வசனம் வந்து முன்னாடி வரும். 2வது வசனம் வந்து 2வது வசனம் வந்து எல்லாரும் சேர்ந்து படிக்கணும். 3வது வசனம் அவங்க படிப்பாங்க. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவர் அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவார்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலை நிற்பார்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அவன் கர்த்தரால் ஆசீர்வதித்ததையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே, உங்கள் தலைகள் உயர்த்துங்கள். அனாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா
பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதிக கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? இந்த சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். தேவன் நல்லவர்.